இந்த வழக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அமலாக்கத்துறை வெறுமனே சொல்லலை, அவர் மேலே இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு, நீங்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவிடுங்கள் சொல்லலை. அனைத்திற்குமே ஆதாரமாக ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஆவணங்கள் இல்லாமல், சாட்சிகள் இல்லாமல், ஆவணங்கள் இல்லாமல் அவங்க எதுவுமே பண்ணலை. அந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை அமர்வு முதல் தகவல் அறிக்கை பதிவு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்க அப்பீல் பண்ணாங்கன்னா உச்சநீதிமன்றமும் இதே தீர்ப்பை தான் வழங்கும். புரியுங்களா? மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்படும் தான் உண்மை. புரியுங்களா? அதனால் அவர் மேல் கட்சிக்கு தொடர்ந்து துரோகங்களை இழைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் கட்சியை விட்டு தூக்கி போட்டதே அவர் தொடர்ந்து கட்சிக்கு துரோகம் அளிக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களால் கட்சிக்கோ கட்சி தொண்டர்களோ ஏதாவது சிறு பயன் இருந்ததா? 2021 தேர்தலின் போது கட்சிக்கு தலைமை பொறுப்பில் வகித்தவர் திரு ஓபிஎஸ். புரியுதுங்களா? அண்ணன் எடப்பாடியார் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருந்தார். 2021 பொதுத் தேர்தலின் போது தமிழகமும் சூறாவளியாக சுழன்று தேர்தல் பரப்புரை செய்தவர் அண்ணன் எடப்பாடியார். புரியுதுங்களா? அன்னைக்கு கட்சியில் நம்புறோம்னா நீங்க தானே இருந்தீங்க, ஒருங்கிணைப்பாளர். நீங்க தமிழகத்தில் எத்தனை தொகுதிக்கு நீங்க பிரச்சாரத்துக்கு போனீங்க? அதாவது எல்லா பதவியும் வேணும், எல்லாமே வேணும், ஆனா நான் கட்சிக்கு எதுவும் செய்ய மாட்டேன், கட்சிக்காரங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன், மாற்று கட்சியோட திராவிட முன்னேற்ற தொடர்பு வச்சுக்குவேன், பல பிசினஸ் டீலிங் பண்ணுவீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் எப்படி இருக்க முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. தொண்டர்களால் இருந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் கட்சியாக இது பண்ணாங்க. புரியுதுங்களா? புரட்சித் தலைவராக தொடங்கப்பட்ட கட்சி என்ன முதல்ல எங்களுக்கு எதிரியே திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீ அங்கே போய் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் தொடர்பில் இருக்கீங்களே, அப்புறம் உங்களை எப்படி கட்சி ஏற்றுக்கும், கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க? சரிங்களா? அவர் சுயநலத்துக்காக எது வேணுமானாலும் செய்வார் திரு ஓபிஎஸ். இன்னைக்கு கட்சி விட்டு போனாரே, அவர் கட்சி விட்டு நீக்கணும் இல்லையா? போனவங்க எத்தனை பேர் அவர் கூட இருக்காங்க? ஏன்னா அவரோட சுயரூபம் அப்படி. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத இன்றைய தேதி வரையில் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. தொடர்ந்து நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்றங்களை அந்த கூட்டணி அப்படியே அமைந்தால் கூட 2026 பொதுத் தேர்தலின் போது அந்த கூட்டணியை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் அப்படிங்கிறதா உண்மை. அதில் காங்கிரஸ் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 2026 பொதுத் தேர்தலின் போது மக்களால் தூக்கி எறியப்படும் அப்படிங்கிறதா உண்மை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் 2026 பொதுத்தின் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அதிமுகவின் வழக்கறிஞர் வைஏஎன் ஆனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பல விமர்சனங்களுக்கு மத்தியில் தன்னோட மௌனத்தை கலைச்சிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவரோட இது பார்த்துருப்பீங்க, அவரோட கொடுத்த பிரஸ் மீட்டை பார்த்துருப்பீங்க. எப்படி பாக்குறீங்க அதை? ஏங்க, அவர் ஏதோ புலம்பிட்டு திரிகிறாருங்க, என்னென்னமோ பண்றாரு, புலம்பிட்டு திரிகிறாரு. இல்ல பிளாஷ்பேக்ல இருந்து எல்லாமே அப்டேட் வரைக்கும் சொல்லியிருக்காரு. எடப்பாடி என்னென்ன பண்ணாரு, இதனாலே கட்சி சதினா எடப்பாடி தான் கட்சி சதிவே காரணம்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இவர் தானே, அதாவது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக இருந்தார். கட்சிக்கு யார் தலைவராக இருந்தார், ஒருங்கிணைப்பாளராக இருந்தது யார் இருந்தாங்க? அண்ணன் எடப்பாடியாரா இருந்தாரு, இறை ஒருங்கிணைப்பாளர் தானே இருந்தாரு. ஆட்சியெல்லாம் முதல்வராக இருந்தார். கட்சிக்கு யாரு முதன்மையாக நிர்பந்திக்கு வச்சதே எடப்பாடி. இப்ப பேசுறீங்களா? ஓ பன்னீர்செல்வத்தால் இந்த கட்சி உடையக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் கட்சிக்கு தொடர்ந்து துரோகங்கள் இழைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்க கட்சியை விட்டு தூக்கி போட்டதே அவர் தொடர்ந்து கட்சிக்கு துரோகம் அளித்து. நான் கேட்கிறேன், ஓபிஎஸ் ஆள திரு ஓபிஎஸ் அவர்களால் கட்சிக்கோ கட்சி தொண்டர்களோ ஏதாவது சிறு பயன் இருந்ததா? புரியுதுங்களா? இன்னொன்னு, 2021 தேர்தலின் போது கட்சிக்கு தலைமை பொறுப்பில் வகித்தவர் திரு ஓபிஎஸ். புரியுதுங்களா? அண்ணன் எடப்பாடியார் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருந்தார். 2021 பொதுத் தேர்தலின் போது தமிழகமும் சூறாவளியாக சுழன்று தேர்தல் பரப்புரை செய்தவர் அண்ணன் எடப்பாடியார். புரியுதுங்களா? அன்னைக்கு கட்சியில் நம்புறோம்னா நீங்க தானே இருந்தீங்க, ஒருங்கிணைப்பாளர். நீங்க தமிழகத்தில் எத்தனை தொகுதிக்கு நீங்க பிரச்சாரத்துக்கு போனீங்க? புரியுதுங்களா? அதாவது எல்லா பதவியும் வேணும், எல்லாமே வேணும், ஆனால் நான் கட்சிக்கு எதுவும் செய்ய மாட்டேன், கட்சிக்காரங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன், மாற்று கட்சியோட திராவிட முன்னேற்ற தொடர்பு வச்சுக்குவேன், பல பிசினஸ் டீலிங் பண்ணுவீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் எப்படி இருக்க முடியும்? அதனால தான் அவர் கட்சியில் என்ன பிசினஸ் டீலிங் அவர் வச்சுட்டு ஏகப்பட்டது இருக்குங்க. அவர் பசங்க ஏகப்பட்ட தொழில் பண்றாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களோட சேர்ந்து நிறைய பிசினஸ் பண்றாங்க. அப்படிதான் தெரியும். அரசியல் வேற, தொழில் வேற. தொழில் இந்த அம்மா இருக்கிறப்ப இது சாத்தியமா? நான் கேட்கிறேன். இத்தனை முறை போய் அவர் முதல்வர் போய் பார்க்குறாரு, அம்மா இருக்கும்போது சாத்தியமா? புரியுதுங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. தொண்டர்களால் இருந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் கட்சியாக இது பண்ணாங்க. புரியுதுங்களா? புரட்சித் தலைவராக தொடங்கப்பட்ட கட்சி என்ன முதல்ல எங்களுக்கு எதிரியே திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீ அங்கே போய் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் தொடர்பில் இருக்கீங்களே, அப்புறம் உங்களை எப்படி கட்சி ஏற்றுக்கும், கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க?
புரியுங்களா? அவர் சுயநலத்துக்காக எது வேணுமானாலும் செய்வார் திரு ஓபிஎஸ். இன்னைக்கு கட்சி விட்டு போனாரே, அவர் வந்து கட்சி விட்டு நீக்கணும் இல்லையா, போனவங்க எத்தனை பேர் அவர் கூட இருக்காங்க? ஏன்னா அவரோட சுயரூபம் அப்படி. இல்ல கடைசி நேரத்தில் இப்பதான் சார் போனாங்க. அதுக்குள்ள என்ன சொல்லுறா, அவர் சுயரூபத்தை பத்தி எதுவும் பேசல. தேர்தல் நெருங்குற வரைக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்காரு. அதனாலதான் பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்லி இருக்காரு. இப்ப அவர் கட்சி இல்ல, நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஆலோசகரா இருந்தேன். இல்ல அவர் சொல்லியிருக்காரு, அவர் எவ்வளவு சுயநலவாதின்னு திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? அவர் அதே சுயநலவாதி கூட இருந்ததுதான் சார் பண்ருட்டி. நான் என்ன அது என்ன தொடர்ந்து போறவங்க என்ன சொல்றாங்க, அவர் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு இதுல இருக்காரு. அவருக்கு இப்போ டிசிஷன் எடுக்கிறது கூட ஒரு தகுதியற்ற நபர் தான் திரு ஓபிஎஸ். புரியுதுங்களா? எந்த ஒரு முடிவும் எடுக்க தெரியாத ஒரு மனக்குழப்பத்தில் திரிந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். நான் வந்து அவரை பற்றி பேசுவதே வீணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு முதலமைச்சர் நான் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பல நிர்பந்தத்தை கொடுக்குறாரு எடப்பாடி எல்லாம் சொல்லியிருக்காரு. அதான் சொல்றேங்க, இன்னைக்கு வெளியே போயிட்டு எங்க போகுதுன்னு தெரியாம இருக்கிறார். அந்த இதோட தீர்மானம் கூட தாங்க அதெல்லாம். நான் தான் சொல்றேன், இதெல்லாம் அவரோட பிதற்றல் தான். இல்ல இந்த தீர்மான குழுல நீங்க இருந்தீங்க இல்லையா, அப்ப என்ன நடந்தது அந்த தீர்மானம் வாசிக்கும் போது? தீர்மானம் 23 வந்து எடுத்ததையுமே அனௌன்ஸ் பண்றாங்க. இவர் ஏற்கனவே இவர் வேற ஒரு திட்டத்தோட உள்ள வந்திருக்காருங்கிறதுக்கு தான் அந்த தீர்மானம். அதை இவர் என்ன சொல்றாரு, அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறப்பதான் அந்த தீர்மானத்தை வந்து இது பண்றோம், ரத்து பண்றோம். புரியுதுங்களா? அனைத்து எத்தனை பொதுக்குழு உறுப்பினர், சரி அன்னைக்கு பொதுக்குழுல இருந்து இவர் வந்து வெளியேறினார் இல்லையா, 3-4 நபர்களோட தான் போனார். 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர் எத்தனை பேர் அவர் பின்னாடி போனாங்க? அப்ப இந்த தீர்மானத்தை நிராகரித்திற்கு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்ட மாதிரி தானே அர்த்தம். புரியுதுங்களா? அவர் பின்னாடி எத்தனை பேர் போனாங்க? அன்னைக்கு அவர் அதுல இருந்து வெளிநடப்பு செஞ்சாரா இல்லையா பொதுக்குழு? அவர் பின்னாடி எத்தனை பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் போனாங்க நான் கேட்கறேன். புரியுதுங்களா? அதனால ஒண்ணு அவர் தான் ஒரு திட்டத்தோட வந்திருந்தாரே தவிர நாங்கள் எந்த திட்டமும் வைத்திருக்கல. அவர் திட்டங்கள் வந்து அங்க வந்து தவிடுபொடி ஆக்கின அப்படிங்கறத உண்மை. எந்த நேரத்திலும் நான் தனி கட்சி தொடங்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது மூலியமாவது அதிமுகல அவருக்கு இடம் 4 பேர் வச்சுட்டு இருக்காரு. 4 பேர் வச்சு அவர் என்னத்த கட்சி ஆரம்பிப்பாரு? புரியுதுங்களா? அதனால அப்போ அதான் சொல்றேன். இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகாவது அதிமுகவுக்குள்ள வாய்ப்பே கிடையாது. தொண்டர்களை முதலில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் வந்து கோவிலாக நினைக்கின்ற கட்சி தலைமை அலுவலகத்தை வந்து ரவுடிகளை வைத்து அடித்து உடைத்தவர் தான் இந்த ஓ பன்னீர்செல்வம். அவர் எப்படி வந்து அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க? அதனால அதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. பிரதமர் மோடி அவர்கள் மார்ச் 1ஆம் தேதி தமிழகம் வரப்போகிறார். என்டிஏ கூட்டணி அன்னைக்கும் இருக்கிற அந்த தலைமையில் எல்லா தலைவர்களும் ஒன்றிணைய போறாங்க. புதிய கட்சிகள் இடம்பெறவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அன்னைக்கான கள சூழல் எப்படி இருக்க போகுது சார்? அன்னைக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒன்றாக மேடை ஏறுவார்கள். நீங்கள் கூறிய போல ஒரு சில புதிய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு தான் உண்மை. ஏன்னா ஏற்கனவே மதுராந்தகத்தில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. இது வந்து 2வது கூட்டம். ஏன்னா தேர்தல் வர வர வந்து பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சாரத்துக்கு வருவார்கள். அதனோட ஒரு பார்ட்டாக தான் அதை நான் பார்க்குறேன். மோடியின் அறிவிப்பு ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த கூட்டத்தில்? தெரியல, நம்ம பொறுத்து. ஏன்னா மக்களுக்கு கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியை மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் அறிவிப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மோடி அவரோட வருகை திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பதிலடியாக இல்லை ஒரு சர்க்கிளாக இருக்கும்? அதாவது ஏற்கனவே வந்து எங்கள் கூட்டணி மிக பலமாக உள்ளது. அதனால் நாங்கள் தேர்தல் பணியை வந்து மிக இதாக வந்து அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து முன்னெடுத்து செல்கிறார்கள் தான் உண்மை. அதனால் வந்து மேலும் மேலும் எங்களோட கூட்டணி வந்து வலுப்பெற்று மிக சிறப்பான ஒரு தேர்தலை நோக்கி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதா உண்மை. தேர்தல் பணியை செய்து கொண்டிருக்கிறோம் தான் உண்மை. அது இன்னும் வலுப்படும் பலப்படும் அப்படிங்கிறதா உண்மை. மேனிஃபெஸ்டோ 3 அறிக்கை வந்து அதிமுக தரப்புல வந்துடுச்சு. ஸோ பாஜகவும் இதில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கா? 2 பேரும் இணைந்து பாரதிய ஜனதா கட்சியும் வந்து தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக ஒரு குழு அமைத்து அவர்களும் வந்து மாவட்டம் தோறும் போய் மக்களை சந்தித்து கொண்டு வருகிறார்கள். அதனால் அவங்களும் ஒரு தேர்தல் அறிக்கை விடுவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லை 2 பேரும் அறிக்கை ஒன்றாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன் சார். இணைஞ்சே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கா? இல்லை, அவங்க இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கை இருக்கு. அவங்களும் இந்த மாதிரி மக்களுக்கு என்னென்னலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் வந்து பாஜக தேர்தல் இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. அண்ணாமலையை பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்காக எடப்பாடி அவர்கள் ஒரு ஏதோ கட்டளையை நிபந்தனை கொடுத்திருக்காரு. அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதை சார்ந்த இன்னும் தள்ளியே வைக்கணும். அதை நான் சொல்றேனே, இது திமுக அதை சார்ந்த ஊடகங்கள், ஜால்ரா அடிக்கிற ஊடகங்கள் இந்த மாதிரி தவறான ஒரு நெரட்டிவை செட் பண்றது அவங்க வழக்கம். அதனால அவர்கள் கனவு பலிக்காது. அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். நாங்கள் எந்த தடையும் விதிக்கவில்லை. எங்கள் கூட்டணி பலமாக உள்ளது அப்படிங்கிறதா உண்மை. அண்ணாமலையால் அதிமுக கூட்டணிக்கு பலம் அப்படின்னு நம்புறீங்களா சார்? கூட்டணினாலே ஒவ்வொரு கட்சியும் எங்களால அவங்களுக்கு போகலாம், அவங்களால எங்களுக்கு போகலாம், அவ்வளவுதாங்க. தொகுதிகளை வென்றெடுக்கிற அளவுக்கு அவரோட பிரச்சாரம் அமையுமா? அது நாங்க என்ன சொல்றோம்னா, அவர் வந்து ஒரு பாஜக முன்னாள் மாநில தலைவர். புரியுதுங்களா? அவரும் சிறப்பாக தனது பணியை செய்து கொண்டிருக்கிறாருங்க தான் பார்க்கணும். இதுல வந்து ஒருத்தர் பிரிச்சு ஒருத்தர் இது பண்ணி பார்க்க கூடாது. இல்ல அவங்க கூட இன்னும் ஒரு கிளாஷஸ் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுதான் சொல்றேன். இது திமுக போன்ற கட்சிகள் வந்து தவறாக இந்த மாதிரி வந்து ஒரு நெரட்டிவை செட் பண்றாங்க. நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதா உண்மை.
அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது திமுக, அதாவது இந்த கூட்டணியே சேராதுன்னு சொன்னாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக இருக்கிறது, கூட்டணி அமையவில்லைன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு வலுவான கூட்டணி அமைத்ததினால் தேர்தலின் பயத்தின் காரணமாக திமுக அந்த போன்ற வதந்திகளை பரப்புகிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. நாங்கள் அனைவருமே அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் மிக ஒற்றுமையாக இருக்கிறோம், தேர்தல் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதா உண்மை. திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு 40 சீட்டு அப்படின்ற மாதிரி உறுதியாகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 40 சீட்டு கொடுக்கும் பட்சத்தில் பலன் என்னவா இருக்கும்? நான் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத இன்றைய தேதி வரையில் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. நான் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி அப்படியே அமைந்தால் கூட 2026 பொதுத் தேர்தலின் பொழுது அந்த கூட்டணியை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் அப்படிங்கிறதா உண்மை. அதில் காங்கிரஸ் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 2026 பொதுத் தேர்தலின் போது மக்களால் தூக்கி எறியப்படும் அப்படிங்கிறதா உண்மை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 பொதுத் மாபெரும் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் கட்டிலில் அமரும், அண்ணன் எடப்பாடியார் முதல்வராக அமர்வார் அப்படிங்கிறது தான் உண்மை. திமுக கூட்டணி காங்கிரஸ் வெளியே வரும்னு எந்த நம்பிக்கையில் நீங்க சொல்றீங்க சார்? இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. ஒரு மறைமுக இதுதான் போயிட்டு இருக்காங்க. ஒரு தெளிவான ஒரு அறிக்கை அங்கே 2 சைட்லேருந்து வரல, ஒரு மர்மமான முறையில் தானே இருக்கு, புரியுங்களா? அதனால தான் நான் சொல்லுவேன், அதான் சொல்றேன், கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அந்த கூட்டணி மாபெரும் தோல்வியை தழுவும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற கட்சிகளும் அப்படிதானே இருக்கு, விசிகாவும் அப்படிதானே இருக்காங்க. அதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அதாவது கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுக தலைமையிடம் நெருக்கமாக இருக்கலாம். ஏன்னா தொண்டர்கள் ஏற்பட்ட மனக்குழப்பத்தில் உள்ளார்கள். ஏன்னா காங்கிரஸ் தொண்டர்களும் திமுகவில் செல்வதற்கு மனம் ஒப்பவில்லை காங்கிரஸ். அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் சரி, கம்யூனிஸ்ட் இல்லை, விடுதலை சிறுத்தைன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களாகவே திமுக கிட்ட ஒரு விலகி நிற்கிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஒரு பற்று அது மாதிரி பேசுகிற பேச்சுக்கும் இப்போ இருக்கிற பேச்சுக்கும் ஒரு வித்தியாசங்கள் நிறையவே தெரியுது. அதாங்க, ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது எம்எல்ஏக்கள் தலைவர்கள் தான் நெருக்கமாக இருக்காங்க அறிவாலயத்தில் நான் பார்க்குறேன். ஏன்னா கீழ்மட்ட தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொண்டர்கள் இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் எண்ணற்ற துன்பங்களை துயரங்களையும் சந்தித்து இருக்கிறார்கள் தான் உண்மை. ஏன்னா அவங்க கொடிக்கம்பம் கூட ஏற்ற முடியாத அளவுக்கு இந்த ஆளுகின்ற வர்க்கம் அவங்க கூட்டணியில் இருந்தாலே நசுக்கினார்கள் அப்படிங்கிறத உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர்கள் வேணுமா அறிவாலயத்தில் இருக்கலாம். ஆனால் கீழே இருக்க தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் வர்க்கம் எவ்வளோ நசுக்கப்பட்டிருக்கு இந்த ஆட்சியில் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா சாம்சங் போராட்டமாக இருக்கட்டும், எண்ணற்ற போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கிறப்ப கம்யூனிஸ்டோட தலைவர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. கீழே இருக்க தொண்டர்கள் அந்த கூட்டணிக்கு வாய்ப்பளிக்க மாட்டார்கள், வாக்களிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதா உண்மை. அவங்க கூட்டணி தான் சலசலத்தை போய் கிடக்கிறது. ஏன்னா அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகலை, ஜெல் ஆகலை அப்படிங்கிறத தொண்டர்களுக்குள்ள தொண்டர்கள் ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு கூட்டணியாக தான் அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது தான் உண்மை. எடப்பாடி அவர்களுக்கும் தங்கமணி அவர்களுக்கும் நேரடியாகவே ஒரு யுத்தம் போயிட்டு இருக்கு. ஸோ தொகுதி உடன்படிக்கையில் அவர் கேட்ட ஆதரவாளருக்கு சீட்லாம் தர முடியாது, உங்களோட வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு எடப்பாடி சொன்னதாக தகவல் வந்திருக்கு. சொல்றேன், கொங்கு பெல்ட் உடைய போதா அதிமுக அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் சொல்றேனே, இப்ப தோல்வி பயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே இவங்களுக்கு 2 பேருக்கும் உள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ணன் தங்கமணி அவர்கள் மிக சிறப்பாக தனக்கு கொடுத்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை, புரியுதுங்களா? இது தோல்வி பயத்தில் திமுக அதன் தொங்கு சதைகள் கட்டவிழ்த்துப்படுகின்ற வதந்தி தானே தவிர எங்கள் கட்சி தொண்டர்களும் அனைத்து முன்னாள் அமைச்சர்களும் தங்கமணி செந்தில் பாலாஜியை பார்த்து அந்த கட்சியில் சேர போறதான தகவல்லாம் கூட வந்தது சார். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதான் சொல்றேனே, தோல்வி பயத்தில் திமுக இதை போன்ற ஒரு கட்டுக்கதையிலே அவிழ்த்துட்டு இருக்கிறது. அது எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. அண்ணன் தங்கமணி அவர்கள் மிக சிறப்பாக அவருக்கு ஒதுக்கப்பட்ட மண்டலங்களில் மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார் அப்படிங்கிறதா உண்மை. சென்னை உயர்நீதிமன்றமே கே நேரு மீதான வழக்கை பதிவு பண்ணுங்க அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் சார்? சுப்ரீம் கோர்ட் போவாங்க, அங்கேயும் இவங்க ஒரு மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி தான் செய்யப்படும். ஏன்னா இந்த வழக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இடி அமலாக்கத்துறை வெறுமனே சொல்லலை, அவர் மேலே இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு, நீங்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவிடுங்கள் சொல்ல, அனைத்திற்குமே ஆதாரமாக ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதாவது இடி டைரக்டா வர முடியாது, எஃப்ஐஆர் போட்டாதான் வர முடியும். அதுக்காக தான் இடி தொடர்ந்து 3 நினைவூட்டு கடிதங்களை தமிழக காவல்துறைக்கு அனுப்புனாங்க, புரியுதுங்களா? எல்லாமே ஆவணங்களோட அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆவணங்கள் இல்லாமல், சாட்சிகள் இல்லாமல், ஆவணங்கள் இல்லாமல் அவங்க எதுவுமே பண்ணலை. அந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை அமர்வு முதல் தகவல் அறிக்கை பதிவு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்க அப்பீல் போனாங்கன்னா உச்சநீதிமன்றமும் இதே தீர்ப்பை தான் வழங்கும், புரியுங்களா? மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்படும் தான் உண்மை, புரியுங்களா? அதனால் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தான் இருக்குது. இல்லை, எஃப்ஐஆர் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இடி அப்புறம் வருவாங்கல்ல, இடி அவர்களோட பணியை செய்வார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அடுத்த நொடியே இடி உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் கொஞ்சம் மிக்க நன்றி சார். நன்றி.